ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்முடைய ஜிஎல்பி கேலண்டரிலே அஹ், நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை இரண்டையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது கேலண்டரில் இருக்கிற மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது அவருடைய வருகையை குறித்தான செய்தியா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு வார்த்தையை இன்று நாம் பார்க்கிறோம். காலையில் அதை 5 நிமிட செய்தியிலே நீங்கள் அதை விரிவாய் பார்த்திருக்கலாம். நீங்கள் நினையாத நாழிகை என்று எழுதப்பட்டிருக்கு. நாழிகை என்றால் வினாடி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நாம நினைக்காத ஒரு வினாடி, அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அடுத்த வினாடியே தெரியாத நான் அடுத்த நாளை, அடுத்த மாதத்தை, அடுத்த வருஷத்தை நினைக்கிறேன் என்றால் அது ஒரு கடினமான ஒன்று. அடுத்த வினாடியே என்ன நடக்கும் என்று சொல்லுவதைத்தான் அவர் இப்படி தன்னுடைய வருகை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் நினையாத அந்த நாழிகை, ஏனென்றால் உங்களுக்கு தெரியாத ஒரு நாழிகை, உங்களுக்கு தெரியாத ஒரு நொடி, அடுத்த நொடி உங்களுக்கு தெரியாது. அடுத்த நொடி நமக்கு என்ன ஏற்படுகிறது என்று தெரியாது, நல்லதா கெட்டதா என்று தெரியாது. அடுத்த நொடி ஹாஸ்பிட்டல் போட்டு அடுத்த நொடியே டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வியாதி இருக்கிறது. சிலருக்கு கேன்சர், சிலருக்கு டியூமர், சிலருக்கு இது ஒரு அட்டாக். சில நொடிகளிலேயே கொரோனா வந்த பொழுது கண் முன்னால் பார்த்த நிறைய தகப்பனும் தாயும் குழந்தைகளும் பெரியவர்களும் அடுத்த நொடியிலே காணப்படாமல் போய்விட்டார்கள். அடுத்த நொடியே அறியாத நாம் ஏதோ 100-200 வருடங்கள் வாழ்வதைப் போல நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிறவர்களாய் இருக்கிறோம். அதற்கு நிறைய சாக்கு போக்குகள் நாம் சொல்லுவோம். ஆண்டவரை தேடுகிறதுல நாளை பார்த்து கொள்ளலாம், அல்லது எனக்கு இது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்து கொள்ளுகிறேன், இது எல்லாம் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், அல்லது ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நல்ல அபிஷேகம் பெற்றுக் கொள்கிறேன், அல்லது மற்ற காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பார்த்துக்கொள்கிறேன், அதெல்லாம் ஒரு நல்ல செட்டில் ஆகட்டும். அடுத்த நாழிகையே தெரியாத நாம் அடுத்த நாளை குறித்து, அடுத்த வருடங்களை குறித்து, அடுத்த கால 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம் இருக்கும், இவர்கள் கோபித்துக் கொள்வார்கள், அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள், இது நடந்துவிடும், அது நடந்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையில் இருக்கும். அதனால்தான் அவருடைய நாழிகையை யாருக்குமே இன்ன வரைக்கும் அவர் சொல்லல. அதனுடைய ஆழ்ந்த சத்தியமே அதுதான். அடுத்த நாழிகை உனக்கு தெரியாது. எப்படி அவருடைய வருகை நாழிகை தெரியாதோ, நேரம் தெரியாதோ, உன்னுடைய அடுத்த நாழிகையும் உனக்கு தெரியாது என்பதுதான் ஆழ்ந்த சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அது நிறைய உனக்கு என்னெல்லாம் நடந்தது என்பதை அங்கு எழுதப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு வசனமாய் இருந்தாலும், இஸ்ரவேலர்களாக மாற்றப்பட்ட நமக்கு, யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது போல நாம் பாவிகளாயிருக்கிறவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டு நாமும் இஸ்ரவேலர்களாய் நிற்கிறோம். ஆகவே இந்த வசனம் நமக்கும் சொந்தமாகிறது. ஆபிரகாமுக்கு சொன்னது நமக்கு சொந்தமாக்கப்படுகிறது. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை என்று எழுதப்பட்டது. உன் வாழ்க்கையில நிறைய பட்சிக்கப்பட்டிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது, அல்லது நிறைய நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இழந்தும் இருக்கலாம். அதனால இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வருஷங்களின் விளைவை அல்லது வருஷங்களில் ஏற்பட்ட உனக்கு இழப்பை உங்களுக்கு திரும்ப அளிப்பார். ஆங்கிலத்தில் அது அழகா இருக்கும், ரீஸ்டோர் என்று எழுதப்பட்டிருக்கும்.
restore all your lost என்று எழுதப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் மிக அழகா இருக்கும். தமிழிலே அளவை என்று எழுதப்பட்டிருக்கும். whatever you lost, எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாயிருக்கும். சமாதானத்தை இழந்திருக்கலாம், உன் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உன்னுடைய அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இழப்பை தேவன் திரும்ப தருகிற ஒரு தேவன். ஆனால் நீ இழந்த அதே காரியத்தை என்று சிலர் தங்களுக்குள்ளே நியமித்துக் கொள்வார்கள். யோபு தான் இழந்த பிள்ளைகளை திரும்ப பெறவில்லை, வேறொரு பிள்ளைகளை தான் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். தான் இழந்த சொத்துக்களை, தான் இழந்த வீட்டை எல்லாம் புதுப்பிக்கப்பட்ட வேறொரு காரியங்களை அவன் திரும்ப பெறுகிறான். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், என் ஆண்டவருக்காக நீ எதை இழந்தாயோ அதை திரும்ப பெற்றுக் கொள்வாய். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுக்காக இழந்ததை, சிலர் தங்களுக்காக சில காரியங்களை இழந்திருப்பார்கள், தங்களுக்காக விட்டு கொடுப்பார்கள். இந்த இழந்ததை திரும்ப கொள்ளுவோம் என்பது அல்ல, கடவுளுக்காக நீ எதை இழந்திருக்கிறாயோ அதை நீ திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாய் இருக்கும். எப்படி என்றால், யோபு நீதிமானாய் இருந்ததினாலே கடவுளுக்காக, கடவுளுடைய பிசாசுக்கு முன்பதாய் கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அவன் தன் சரீர சுகத்தை இழந்தான், தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தான், தன்னுடைய குடும்பத்தின் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு 2 மடங்காய் கொடுத்ததின் காரணம் அவன் நாமத்தின் மகிமைக்காக இழந்ததினாலே. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று சொல்லவில்லை, கடவுளுக்காக நீ எதை இழக்கிறாயோ அதை உனக்கு திரும்ப தரும். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான், ஆகவே இயேசுவை இழந்தான். ஆனால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, அதனுடைய தவறை அவன் உணர்ந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனாய் நின்ற பொழுது அவன் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறான் கடவுளுடைய வல்லமையை. அவன் டினை ஜீசஸ் தான், 3 முறை அவரை மறுதலித்தவன் தான். ஆனால் அவன் திரும்ப தன் வாழ்க்கையை ஒப்படைத்த பொழுது, கடவுளுக்காக அவன் எழுந்து நின்ற பொழுது, அவன் கடவுளுடைய மகிமைக்காக அவன் ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றப்படுகிறான். தாவீது மன்னிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவன் பெத்சேபா என்ற பெண்ணிடம் ஏற்பட்ட தவறான பாவத்தின் நிமித்தமாய் அவன் எல்லாவற்றையும் இழந்து நின்றான். ஆனால் அவன் தன் மன்னிப்புக்காக மனம் கசந்து நின்ற பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எப்படி மகிமைப்பட வேண்டும்? ஒருவன் மனம் திரும்பும் பொழுது அவன் மகிமைப்படுத்துகிறான். மனம் திரும்பாமல் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன், மனம் திரும்பாமல் ஜெபிக்கிறேன், மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், மனம் திரும்பாமல் ஆலயத்திற்கு செல்கிறேன், மனம் திரும்பாமல் காணிக்கை கொடுக்கிறேன் என்பதெல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அல்ல, தன் குடும்பத்திற்காக போகிறது. ஆனால் ஒரு மனிதன், ஒரு மனுஷி கடவுளுக்காக மனம் திரும்பும் பொழுது, தாவீது ராஜாவாய் இருந்தாலும் யாருக்காகவும் மனம் திரும்பவில்லை, தன் தவறை நினைத்து கடவுளுக்காக மனம் திரும்பும் பொழுது தேவன் ஆவீதுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். இதுதான் அர்த்தம். நிறைய பேர் வாக்கு தத்தங்களே எல்லாம் எனக்குரியது என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. இந்த வசனங்கள், அந்த நீங்க வீட்டுல வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின 21:5 சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அப்படின்னால் என்ன? பழையவைகள் ஒழிந்து புதிதாக்குகிறது. ஆனால் பின்னும் அவர் சொல்றார் பாருங்க, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அப்படியானால் சத்தியமான இந்த வசனத்தையும் உண்மையான இந்த வசனத்தையும் ஒருவன் கடைபிடிக்கும் பொழுது சகலத்தையும் அவர் புதிதாக்குகிறார். எல்லாவருக்கும் எல்லா பழையவைகளையும் புதிதாக்குகிற அர்த்தம் அல்ல. இந்த வசனத்தையும் சத்தியத்தையும் உண்மையும் கடைபிடித்து வாழுகிறவர்களுக்கு சகலமும் புதிதாக்குகிறது.
அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்திலே யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, அல்லது யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு. இப்போ ஏவாள் கீழ்ப்படிந்தாது போனது நிமித்தமாய் ஏதேனில் தள்ளப்பட்டார். ஏதேனிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். ஆனால் மனம் திரும்பின பொழுது அவர்கள் அல்ல, அவருடைய சந்ததி மனம் திரும்பின பொழுது அவர்கள் புறஜாதியா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அப்ப மனம் திரும்பினால்தான் திரும்ப ஏதேனுக்கு போக வேண்டும் முடியும் என்பதுதான் சத்தியம். அதுதான் வார்த்தை. அதனாலே இழந்ததை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்றால், ஒருவேளை நம்முடைய கணவர் மரித்து போயிருக்கலாம், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தை, அவையெல்லாம் திரும்ப நமக்கு வருவதில்லை. அவர்கள் ஒருமுறை ஆண்டவரிடத்திலும் ஒருமுறை மரித்தவர் பின்பு அவர்கள் எங்கு போக வேண்டுமோ அங்கு போயிருக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் எங்கு போயிருந்தாலும் திரும்ப அவர்கள் நமக்கு வரப்போவதில்லை. ஆனால் திரும்ப உங்களுக்கு என்ன வரப்போறும்? அதான் ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நீ ஆண்டவருக்காக எங்கெங்கு வெட்கப்பட்டாயோ, ஆண்டவருக்காக எங்கெங்கெல்லாம் தோற்று போனாயோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இரட்டத்தனையாய் உங்களுக்கு தருவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எப்பொழுது நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு உன் வாழ்க்கையை ஒப்படைத்து நீ ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளையாய் இருந்து இந்த ஜூலை மாதத்தை நீ சந்திக்கும் பொழுது உனக்கு இரட்டத்தனையான பலன் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்க இந்த ராஜாவின் இடத்திலே போய் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி நிற்கிறாள். அல்ல, ஒரு தீர்க்கதரிசி மனைவி அல்ல, ஒரு தீர்க்கதரிசிக்கு உதவி செய்த ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் இதையெல்லாம் இழந்து விட்டேன் என்று சொல்வதற்கு முன்பதாகவே இறைவன் என் நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்தவளாயிற்றே, என் தீர்க்கதரிசியாக அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்காக தேவ நாம மகிமைக்காக வீடு கொடுத்து இடத்தை கொடுத்து அவனை எல்லா உபசரணையும் பண்ணின இந்த ஊழியக்காரனை மதித்த அவள் ஊழியக்காரன் சொன்னா நீ போய் எகிப்திலே வாழு என்று அவள் பெலிஸ்த தேசத்துல எகிப்திலே போய் வாழ்ந்தாலும் ஊழியக்காரன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் அவள் திரும்ப வரும் பொழுது அந்த ஊழியக்காரனே மரித்து போய்விருந்தாலும் திரும்ப வராத ஒரு சூழ்நிலைதான். ஆனால் தேவன் ராஜாவினிடத்தில் பேசுகிறார். ஒரு ஊழியக்காரனை தாங்கின அந்த பெண் வரும் பொழுது அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று அந்த ராஜா சொல்லுகிறான். நீ இங்கிருந்து போகும் பொழுது எவைகளெல்லாம் இழந்தாயோ அவைகளை நான் உனக்கு திரும்ப தருகிறேன். அதோடு மட்டுமல்ல, போகும் பொழுது உன்னுடைய நிலத்தினுடைய வேல்யூ, நிலத்திலே நீ உனக்கு விளைச்சல் வந்தால் எவ்வளவு சம்பாதித்திருப்பாய், அதை அன்றிலிருந்து இன்று வரை கணக்கிட்டு அதையும் தருகிறேன் என்பதுதான் இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம். இது யாருக்காக? ஒரு ஊழியக்காரனை அவர் தாங்கினபடினார், ஒரு ஊழியக்காரன் வார்த்தைக்கு அவள் கனம் கொடுத்தபடினார். ஒரு ஊழியக்காரன் சொன்னான், நீ அங்கு போய் வாழு என்று. இஸ்ரவேலை விட்டு அங்கு போய் வாழ்வதா? இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரன் என்று அவள் நினைக்கவே இல்லை. ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். அதனால எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, வேறொரு தேசத்திலே வாழ்ந்து என்னுடைய வயலும் நிலங்களும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டாலும் சரி, ஒரு ஊழியக்காரனின் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி அவள் வாழ்ந்து திரும்பி வந்த பொழுது என் நாம மகிமைக்காக ஊழியக்காரனின் வார்த்தையை கனப்படுத்தின இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையாய் செய்கிறதை நாம் பார்க்கும். ரூத்தை வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ரூத் எப்படி திரும்ப ஆசீர்வாதத்தை, அவள் இழந்தவள். அவள் என்றால் அவளுடைய மோவாபிய மக்கள் இழந்து போனார்கள், இழந்தவர்கள். மோவாபிய மக்கள் இஸ்ரவேலின் ஆலயத்திற்குள் வரக்கூடாது, இஸ்ரவேலினுடைய
கோத்திரத்துக்குள்ளேயே அவர்கள் வாசம் செய்யக்கூடாது. இத்திரவேசின் வம்சத்திலே அவர்கள் வந்துவிடக்கூடாது என்று மோவாபிய புறஜாதியார அவளுக்கு தேவன், நீங்கள் லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் இவைகள் எல்லாம் வாசித்தால் இந்த மோவாபியர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆபிரகாமின் வம்சத்தார். ஆனால் என் தேவன் நினைத்தது வழி என்ன? இந்த ரூத்தை தேவன் வித்தியாசமாய் காண்கிறார். காரணம், ரூத்து வேறொன்றும் செய்யவில்லை. தான் திருமணம் செய்த கணவர் இறந்து விட்டாலும் தன்னுடைய மாமியாருடைய தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டாள். அவள் இஸ்ரவேலுக்கு வருவதனுடைய நோக்கமே பணம் சம்பாதிப்பதற்கோ, வாழ்ந்துவதற்கோ, அல்லது சுகமாயிருப்பதற்கோ, வேலையில ப்ரமோஷன் கிடைப்பதற்கோ, பிள்ளைகளின் சுகங்களுக்கோ, அல்லது எல்லாவற்றிலும் உயர்வுக்காக அவள் வரவில்லை. அவள் கணவனை இழந்தவள். அவளுடைய மாமியாரும் கணவனை இழந்தவர்கள். ஆனால் அவள் சொல்லுகிறாள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். உன் தேவனை நான் வணங்கும்படி, ஆராதிக்கும்படி உன்னுடைய இஸ்ரவேல் தேசத்திற்கு நான் வருகிறேன் என்று அவள் விரும்பினாள். அவள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இஸ்ரவேலுக்கு வந்தாள். ஏதோ ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, ப்ராஜெக்ட்ல அனுகூலம் கிடைக்கிறது, அல்லது மற்ற காரியங்கள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது, நான் ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி தேடி அவர் வரவில்லை. அவள் தன்னுடைய மோவாப் தேசத்தில் இருந்தாலும் கூட அவங்க அப்பா அம்மா அவளை நன்றாய் பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த மோவாபிய பெண் ஏன் வருகிறாள்? இறைவனை தேடி வருகிறாள். இந்த தேவன் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தேவனாய் இருப்பார். ஆனால் என் மாமியாருக்கு நான் போகிற அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அங்க இருக்கிற அந்த தேவன் என்னை ஆசீர்வதித்தால் நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். என்ன பெற்றுக்கொண்டார் தெரியுங்களா? நீங்க ரூத் 4ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பாருங்கள். போவாஸ் என்பவனை அவள் மணந்து கொள்ள சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. யார் இந்த போவாஸ்? சல்மோனுடைய மகன்தான் போவாஸ். யார் இந்த போவாஸ்? போவாசனுடைய மகன்தான் ஓபேத். யார் இந்த ஓபேத்? ஓபேத் என்பவன் ஈசாயை பெற்றான். யார் இந்த ஈசாய்? தாவீதை பெற்றார். அப்போ தாவீதனுடைய கொள்ளுப்பாட்டி யாரு? நம்ம ரூத்து. ரூத்தினுடைய சந்ததியில் தாவீது பிறக்கிறார். தாவீதனுடைய சந்ததியில் யார் பிறக்கிறார்கள்? இயேசு பிறக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியிலே மோவாபியர் இஸ்ரவேலுக்குள்ளேயே வரக்கூடாது, இஸ்ரவேல் மக்களுக்குள்ளே வாழக்கூடாது, இஸ்ரவேல் தேவனுடைய ஆலயத்திற்கே வரக்கூடாது, தேவனுடைய சமூகத்திற்கு வரக்கூடாது என்ற இந்த ரூத் இயேசு பிறக்கிற சந்ததிக்கு தாயாயிருக்கிறாள். ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் அல்லது கடவுளுடைய ரிஸ்டோரேஷன். இந்த ரிஸ்டோரேஷன் என்றால் என்ன என்றால், எபிரேய பாஷையிலே ரிப்பேர் என்று பெயர். ரிஸ்டோரேஷன் என்பது என்றால் எபிரேய பாஷத்திலே ரிப்பேர். உன் வாழ்க்கையை ரிப்பேர் பண்ணுவதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வேலை. நீ ரிப்பேர் ஆகாவிட்டால் உன் ஸ்கூட்டரோ உன் காரோ மறுபடியும் ஓடாது. சிலருக்கு 1000 ஆகும், சிலருக்கு 10,000 ஆகும், சிலருக்கு 1,00,000 கூட ஆகும். ஆனா ரிப்பேர் பண்ணாமல் உன் வாழ்க்கை மலராது இல்லையா? திரும்ப வண்டி ஓடாது. நான் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனாய் மாறி இருக்கலாம், ஆனால் நான் ரிப்பேர் ஆக வேண்டும். என்னை ஆண்டவர் ரீஸ்டோர் பண்ணுகிறார் என்றால், எனக்கு திரும்ப கொடுக்கிறார் என்றால் என்னை ரிப்பேர் பண்ண வேண்டும். எபிரேய பாஷையினுடைய அர்த்தம் அதுதான். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே இவை எல்லாமே செய்ய முடியாது. நம்முடைய சுகத்தை நமக்கு கொடுக்க முடியவில்லை, சுகவீனத்தை மாற்றி சுகம் நமக்கு கொடுக்க முடியவில்லை, நம்முடைய குடும்பத்தின் பாரத்தை நம்மளால் நீக்க முடியவில்லை, வேதனைகளை நீக்க முடியவில்லை, கண்ணீரை துடைக்க முடியவில்லை, அடுத்த நாழிகை என்னதென்று நமக்கு தெரியாது, காட்ஸ் வில்லு தெரியாது, அவருடைய
மெர்சி தான் நமக்கு கிடைத்தது. ஆனால் இரக்கம் கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகுதியற்று நமக்கு எந்த தகுதியுள்ளவைகள் கிடைப்பதே இல்லை. நம் வாழ்க்கை ரிஸ்டோர் ஆகல. காரணம் என்ன? யெகோவா ரெபெக்கா என்று ஒரு பெயரை ஆண்டவருக்கு சூட்டியிருந்தார்கள். அது என்ன? உங்களை குணப்படுத்தும் இறைவன் என்று பெயர். அவர் குணப்படுத்துகிற இறைவன். ஆனால் நாம் வியாதியில் இருக்கிறது காரணம் என்ன? நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தை அவர்களை குணப்படுத்துகிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிக ஆச்சரியமான ஒன்று. அதை ஒரு வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நீங்கள் அந்த லேவியராம் முழுவதும் தீட்டு என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது மரித்த உடலை தொடுகிறவன் தீட்டாய் விடுகிறான். அந்த காலத்துல எல்லாம் நம்ம இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதத்தில் ஏற்படுகிற அந்த 3 நாட்கள் தள்ளி வைத்து வெளியே உட்கார வைத்தவர்கள். காரணம் அவர்கள் தீட்டு தீட்டு என்பார்கள். ரத்தம் ஓடும் போது தீட்டு இல்லை உடம்புல. ஆனா அந்த ரத்தம் மரித்தால் தீட்டு. புரியுதுங்களா? இப்ப மரித்தவனுடைய ரத்த வாடை எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதே ரத்தம் தான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்குதுல்ல. அது ஜீவனோடு இருக்கும் பொழுது அது தீட்டு இல்ல. ஜீவனை இழந்தால் அது தீட்டு. ஆனா இந்த தீட்டை குறித்து ஆண்டவர் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஒரு மரித்த ஒரு மீன் என்று கடலில் ஒரு மீன் மரித்து போயிட்டு மிதக்குது. அந்த மரித்த மீனை தொடுகிறவன் தீட்டாகிறான். ஆனால் அந்த மரித்த மீன் அந்த அடலுக்குள் இருக்கும்போது கடல் தீட்டாவதில்லை. அதனால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, லேவியராகம் 11:36, ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறு சுத்தமாயிருக்கும். நீங்க தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல 10 மீன் செத்து போய் கிடக்கல, ஒரே நாத்தம் அடிக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டாதான் அந்த. ஆனா அதையே நிறைய தண்ணி அல்லது நதி அல்லது கடல், ஆறு, ஏராளமான மீன்கள் போகின்றன, ஏராளமான திமிங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சாகுது. ஆனால் அதெல்லாம் தீட்டாவதில்லை. அதில் இருக்கிறவைகள் அந்த கடல் தீட்டாகாது. கடவுள் படைத்த இந்த உலகத்துல கடவுளுடைய பிள்ளை என்று நீ பாவம் செய்யும் பொழுது இயேசு தீட்டாவதில்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உன் பாவத்தெல்லாம் சுமந்தாலும் அவர் பாவமற்றவர். புரியுதுங்களா? நியாயமா உன்னை தொட்டதுக்கு உன் பாவத்தெல்லாம் தொட்டார் பாத்தீங்களா? உன் பொய், உன் அக்கிரமம், உன்னுடைய பெருமை, உன் ஜாதி பெருமை, உன்னுடைய குலப்பெருமை, உன்னுடைய என்னது வேண்டாத கீழ்ப்படியாத பாவங்கள், கடவுளுக்கு பயப்படாத வாழ்க்கை, கடவுளை மனம் திரும்பாத வாழ்க்கை, இதனால என் ஆண்டவர் ஒருபோதும் தீட்டாய் போவதில்லை. நீரூற்றும் மிகுந்த ஜலமும் உண்டாகிய கிணறு சுத்தமாயிருக்கும். என் இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவர். அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. எப்படி கடலை போன்று அவருடைய வல்லமையானது அதை விட 1000 மடங்கு. அதனால அது சுத்தமா தான் இருக்கும். நாம தான் கொஞ்சம் பாவம் செஞ்சு அசுத்தமாயிடும். அவைகளில் உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான். அப்படியானால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாதவனோடு வாழுகிறவனே தீட்டுப்படுகிறான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். கிணத்துல மீன் செத்து இருக்குது. அந்த வசனம் ரொம்ப அழகா கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. ஆழ்ந்த சத்தியம் இது. அந்த கிணத்துல ஒரு மீன் செத்து இருக்குன்னா அந்த மீனை தொட்டவன் தான் தீட்டுப்படுகிறான். அப்படியானால் கிறிஸ்துவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக வாழாத பொழுது அவனோடு வாழுகிறவனும் தீட்டுப்படுகிறான். அவனோடு எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவனும் தீட்டுப்படுகிறான். இப்போ ஒரு ஆண்டவர் உங்களோடு ஒன்றை பேசுகிறார், இதை செய்து விடு என்று.
இது செய்யாதே என்று சொல்லி உன் சகோதரன் சொல்லலாம், பெற்றோர் சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம். அப்பொழுது இதை சொல்லுகிறதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ தீட்டு அடைகிறாய். நாளைக்கு செய்யலாம், அடுத்த மாதம் செய்யலாம், அடுத்த வாரம் செய்து கொள்ளலாம், இதெல்லாம் முடிந்த பிறகு நடத்திக் கொள்ளலாம், இவையெல்லாம் நடக்கட்டும், ஊரார் உற்றார் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் நீ தீட்டுப்படுகிறாய். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் தீட்டுப்படுகிறார்கள். அப்போ என் தேவன் தீட்டு இல்லை, ஆனால் அந்த இடத்திலே இருக்கிற அவர் உன்னுடைய பாவங்களை சுமந்தாரே, அதை நீ திரும்ப தொடும் பொழுதெல்லாம் தீட்டாயிருக்கிறாய். அவர் அதை சுமந்து தீர்த்தார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் திரும்ப போய் நீ சிலுவையை தொடாமல் உன் பாவத்தை தொடும் பொழுது நீ தீட்டாகிறாய். அவர் சுமந்ததாயிருந்தாலும், அவர் உன் பாவத்தை எல்லாம் சுமந்தது உண்மை. ஆனால் நீ சிலுவையை தொட வேண்டும். அவர் சுமந்த உன் பாவத்தை நீ தொட்டால் தீட்டாவாய். சிலுவையை தொட்டால் நீ தீட்டாவதில்லை. இதுதான் அதனுடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான வசனத்தை அங்கு கொடுக்கிறார். அதே அதிகாரத்தில் லேவியராகமம் 11:37 இதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ ஒண்ணு சொல்றேன் பாருன்றாரு. மேற்சொல்லியவர்களின் உடலில் யாதொன்றும் எந்த பாவமும் எதுவும் சரி விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது. விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஏன் எதை தொட்டாலும் தீட்டு தீட்டு தீட்டு, அது போய் எதுல விழுந்தாலும் தீட்டு, நாம போய் அதுல விழுந்தாலும் தீட்டு. ஆனா விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது ஏன் தீட்டுப்படாது? ஆபிரகாமை அழைத்தார். என்ன சொன்னாரு? ஏவாளத்துல என்ன சொன்னாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆபிரகாமுக்கு உன் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்போ இந்த சந்ததி எங்கு உருவாகிறது? விதை தானியத்திலிருந்து என்ன உருவாகிறது? அது முளைக்க வேண்டும். அது விதை தானியம். உன் வீட்டுல இருக்கிற தானியத்தின் மீது விழுந்தா அது தீட்டு. நம்ம சாப்பிடுற அரிசி மேல பருப்பு மேல விழுந்தா அது தீட்டு. இந்த உலகத்தின் மீது விழுந்தா அது தீட்டு. ஆனால் விதை தானியத்தின் மீது விழுந்தால் அது தீட்டு இல்லை, அது தீட்டுப்படாது. seed of God's potentials live in me. கடவுளுடைய ஜீவன் உனக்குள் இருக்கும் பொழுது, அந்த ஜீவன் உனக்குள் ஓடும் பொழுது அந்த ரத்தம் தீட்டல்ல, உயிரோடு இருக்கிற ஜீவன். ஆனால் ஏவாளுடைய ரத்தம் தீட்டானது எதனாலே? பழத்தை சாப்பிட்டதினாலே அது ரத்தத்தோடு கலந்து விட்டது. பாவம் கலந்தபடினாலே என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ பாவத்தின் வழியாய் நாம் வருகிறோம். நம்முடைய ரத்தமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தத்தை நீக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ இயேசு சிந்தின அந்த ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுதே என்னுடைய தீட்டான ரத்தம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. எகிப்திலே எகிப்திலே வந்து வாழ்ந்தான் யாரு? ஆபிரகாம். அவருடைய மகன் யோசேப்பை அழைத்து கொண்டு வந்தார். எகிப்திலே வாழ்ந்த இந்த யாக்கோபு வந்து வாழ்ந்தான் இல்லையா? ஆபிரகாமினுடைய சந்ததி தானே இந்த யாக்கோபு. அதன் பின்பு மோசே வருகிறான், அதன் பின்பு இஸ்ரவேல் வருகிறார்கள், அதன் பின்பு நாமும் வருகிறோம். எல்லாருமே இந்த ஆபிரகாமின் சந்ததிகளாய் கொண்டு வரப்படுகிறோம். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையிலே தீட்டுகளும் தீட்டு இல்லாதவர்களும் மாறி 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 நடந்தாலும் ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அவனுடைய சீடு, ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு, யாக்கோபின் பிள்ளைகளாகிய இவர்கள் எல்லாரும் தீட்டுப்படாதவர்களாய் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார்கள். காரணம் என்ன? அந்த சீடு வாக்குத்தத்தம். 99 வயது வரைக்கும் அவனுடைய சரீரம் செத்து போயிருந்தது. செத்து போன சரி, அவனே சொல்றான், இந்த வயசுல எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? இந்த சரீரம் செத்து போன சரீரம், என் மனைவி செத்து போன கற்பம், அந்த கற்பத்திலே இனி ஒரு குழந்தை பிறக்காது, a dead one. தேவனால் முடியாதது. பட் ஆபிரகாமுடைய 100வது வயதிலே
ஆபிரகாமின் மனைவி கர்ப்பம் தரிக்கிறாள். மரித்தவள் உயிரோடு எழுந்திருக்கிற அவள் கற்பத்து மரித்த கற்பம், இவனுடைய மரித்த விந்து என்ன ஆகிறது? இந்த வித்து உயிர் பெறுகிறது. 100 வயதில் உனக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. செத்துப்போன மனிதன், செத்துப்போன கற்பம். ஆனால் அவனுக்குள் இருக்கிற வித்து, ஆபிரகாமின் வித்து ஆபிரகாமாய் வித்தாய் மாறுகிறது. ஆபிரகாம் மாறும் பொழுது, யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறும் பொழுது, செத்த அந்த வித்து உயிரோடு எழும்புகிறது. This was the seed that was inside of him was greater than the limitation that was on him. அதாவது செத்துப்போன சரீரத்தினுடைய அந்த விதை அல்லது சீட் அல்லது வித்து உயிர் பெறுகிறது. அது கிரேட்டர் தென் த ஏப்ரஹாம் faith, ஏப்ரஹாம்ஸ் லைஃப், ஏப்ரஹாம்ஸ் blessing. எது வேணாலும் செத்து இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற தானியம், விதை தானியம் என்று எழுதப்பட்டது அல்லவா அந்த வசனம். உள்ள இருக்கிறது விதை தானியம். இது அழிக்கவே முடியாது. நீ மலடியாயிருந்தாலும் உன்னை கற்பம் தரிக்க வைக்கிறவர் தான் கர்த்தர். செத்து போனதை உயிரோடு வைத்து, ஏனென்றால் அது செத்து போகவில்லை, அதை செத்து போக செய்யவே முடியாது. விதை தானியம் என்று ஒன்று இருக்குமானால், என் தேவன் விதை தானியம் என்று இருந்தால் அது ஒன்றும் செய்யாது. நீங்கள் கண்ணாடியை பார்த்தால் துக்கமுகவர்கள், ஆனால் நட்சத்திரத்தை பாருங்கள், உயர்த்த நட்சத்திர பிரகாசமாயிருக்கு. உன் முகம் செத்துப்போன முகமாய் இருக்கலாம், ஆனால் நீ பார்க்கும் நட்சத்திரம் பிரகாசமாயுடையது. நட்சத்திரின் பிரகாசத்தை உன்னால் தடுக்க முடியாது. தேவன் உண்டாக்கின ஒரு விதை தானியத்தை எதுவும் தீட்டுப்படுத்த முடியாது. ஆமென். என் அருமையான சகோதரனை சமைத்து ஆபிரகாம் அல்ல, ஆபிராம், ஐ எம் ஓல்ட் என்று சொல்றார். ஆனால் ஆபிரகாமாய் நின்ற பொழுது, ஐ எம் ஓல்ட் பட் ஐ எம் நாட் டெட். நான் 100வது வயதில் சொல்லுகிறான், நான் 100 வயது ஆனால் குழந்தை பெற்றெடுக்க உயிரோடு இருக்கிற ஜீவனுடையவனாய் இருக்கிறேன். I am not dead yet. I am not done yet. நான் எதுவும் செய்யவில்லை, பட் நான் மரிக்கவில்லை. இன்னும் எதுவும் எனக்கு முடிவு ஏற்படவில்லை. 100 வயது ஆனது உண்மைதான், ஆனாலும் எனக்கு ஒரு உயிர் வரும். எனக்குள் ஓடுகிற ஜீவன் எனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறோம். நான் உயிரோடு இருக்கிறதினாலே கடவுள் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று அவன் சொல்லவில்லை. நான் உயிரோடு இல்லை, நான் செத்து போனாலும் கடவுள் எனக்குள்ளே உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். Greater things are still to come. பெரிய காரியங்களை மரித்ததிலிருந்து செய்யக்கூடிய வல்லவராயிருக்கிறார். Do you believe it? இதை விசுவாசிக்கிறீர்களா? Seed will become survive. The dead seed. 99 வயதிலே டெட் சீட். என்ன சீட் தெரியுமா? ஆபிரகாமினுடைய சீட். அந்த விதைத்தானியம் எப்படி மாறுது தெரியுங்களா? ஒரு ராஜ்யத்தின் விதையாய் மாறுகிறது. The nation of Israel. ஏப்ரஹாமாய் மாறுவது என்பது என்ன? அவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆனால் யாக்கோபு என்பவன் ஒரு தேசத்தின் அடையாளமாய் மாறுகிறது, இஸ்ரேல் என்ற ஒரு தேசம். நீ ரெட்சியின் வழியாய் வந்திருக்கலாம், வனாந்தரத்தில் வந்திருக்கலாம், பிராமிஸ் லேண்டை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையிலே if something has died on you, உன்னுடைய கனவுகள் மரித்து போயிருக்கலாம்,
உன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பகுதி மரித்து போயிருக்கலாம். அல்லது உன் சரீரத்திலே வேதனை, சந்தோஷம் மரித்து போயிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ குறைவுபட்டு இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், "யூ ஆர் கமிங் அப் பெட்டர்." நீ திரும்ப வருவாய். அதுவும் ஆசீர்வாதங்களுக்குள்ளாக. இன்னும் உனக்குள்ளே மரித்த அந்த விதைத்தானியம் இருக்கிறது. அது மரித்தது என்று நீ சொல்லுகிறாய். நான் சொல்லுகிறேன், அது உயிரோடு இருக்கிறது. அதை நான் திரும்ப கொண்டு வருவேன். It is not dead yet. My dear son, your dream not dead yet. Your vision not dead. Your church not dead yet. Your children not dead. Give him praise. நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். மரித்தவைகள் மரித்தவைகளாயிருக்காது, உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். மரியாளும் மார்த்தாளும் சரீரம் மரித்தாலும் இயேசு வந்த பொழுது உயிரோடு இறந்தது. வாட் இஸ் திஸ்? இதிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த விதை தானியம், the seed is the word of God. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் ஓடிக்கொண்டிருந்தால் ஓடும் ஜீவன் இருக்கும். ஜீவன் இருந்தால் உன் ரத்தம் தீட்டல்ல. ஜீவனை இழந்தால் தொடுகிறவன் எல்லாரும் தீட்டாய் மாறுகிறான். அந்த இழந்த சரீரமும் தீட்டு, தொடுகிறவனும் தீட்டு. ஆனால் உயிரோடு இருக்கிற விதை, உயிரோடு இருக்கிற வேர்ட் ஆஃப் காட் உனக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்குமானால் அந்த ஜீவன் உன்னுடைய விதை தானியத்தை தீட்டாக்கவே ஆக்காது. உனக்குள்ளே விதை தானியம், உன்னுடைய சீடு எந்த காரணத்திலோ மரித்து போய்விட்டது என்று நீ நினைக்கலாம். என் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேன், என் கிருபையை இழந்து விட்டேன், என்னுடைய உயர்வை இழந்து விட்டேன், எனக்கு எதுவுமே நன்றாய் நடக்கவில்லை, தோல்வியில் வாழுகிறேன் என்று கேள்விக்குறியோடு வாழுகிற சகோதரனே, சகோதரிகளே, உன்னுடைய எல்லா கனவுகளும் மரித்திருக்கலாம், எது வேணாலும் மரித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மரிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் உயிரோடு இருக்குமானால் உன்னை தொடுகிறவன் தீட்டாவதில்லை. அதனாலதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, விதைத்தானியத்தை மீது எந்த சாபமும் வந்தாலும் விதைத்தானியம் சாபமாகாது, தீட்டாகாது. நீ ஆண்டவருக்குள்ளும் ஆண்டவருக்காகவும் வாழுகிற பிள்ளையாய் மாறிவிட்டால் ஒரு சாபமும் உனக்கு தீட்டாய் இருக்காது, ஒரு மரணமும் மரித்தவே இருக்காது. அது உயிரோடு எழும். உன்னை எவன் தொட்டாலும் அவன் தீட்டாவ போவதில்லை, நீயும் தீட்டாவ போவதில்லை. ஏனென்றால் நீ தீட்டல்ல. பாவியான மனுஷன் உன்னை தொட்டாலும் அவன் பரிசுத்தமாய் மாற முடியுமே தவிர நீ தீட்டாவதில்லை. நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ வாழ்ந்து பாருங்கள். எங்கு வேணாலும் நீ வாழலாம், எந்த இடத்தில் வேணாலும் நீ வாழலாம். ஆனால் நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்திருப்பாயானால், ஒருவேளை நீ ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் வாழலாம், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளோடு வாழலாம். எப்படி நீ வாழ்ந்தாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் விதைத்தானியமாய் இருப்பாயானால், நீ வெறும் தானியமாய் இருந்தால் தீட்டாகி விடுவாய். ஆனால் நீ விதைத்தானியமாய் இருந்தால் உன்னை தொடுகிறவன் தீட்டாவதும் இல்லை, நீயும் தீட்டாவதில்லை. ஒருவேளை தோற்றவன் உன்னை தொடலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்தவன் உன்னோடு கூட இருக்கலாம், எல்லாவற்றையும் ஏமாற்றப்பட்டவன் உன்னோடு இருக்கலாம். அவன் தொட்டதினாலோ அவன் உன்னோட பழகினதினாலோ பேசினாலோ நீ தீட்டாவதில்லை. ஏனென்றால் நீ விதைத்தானியம். இதை கற்றுக்கொண்டோமானால் இந்த மாதத்தின் வார்த்தைகளை நாம் எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். The living word of God is greater than that dead thing. உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் மரித்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களை விட பெரியது. ஏனென்றால் அது ஜீவனோடு இருக்கிறது. God wants to restore all of that to you. He wants to restore your strength, your energy, your blessings, whatever நீ நினைக்கிற மரித்தவைகள்
நீ நினைக்கிற கிடைக்காதவைகள். ஆனால் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீ இழந்திருப்பாயானால் தேவன் அதை ரீஸ்டோர் பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? We are going to pray at the end of this message. Restoration. Restoration. தேவனுடைய மனுஷன் சொன்னான், ஜோயல் சொல்லுகிறார், இயேசு திரும்ப வருவதற்குள் உன்னை அவர் மாற்றுவார். இழந்ததை எல்லாம் திரும்ப தருவார். இயேசு வருவதற்குள், இந்த பூமிக்கு வருவதற்குள்ளதாகவே திரும்ப கொடுத்து ரீஸ்டோர், இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், restore everything. God is going to restore the years and the memory that comes back with years and the youthfulness that comes back with years. The opportunities நீ இழந்திருக்கலாம், எதிர்காலத்தை இழந்திருக்கலாம், நண்பனை இழந்திருக்கலாம், உன் பாரம்பரியத்தை இழந்திருக்கலாம், உன் சொத்து சுகங்களை இழந்திருக்கலாம். எவைகளை நீ இழந்திருந்தாலும் சரி, நீ தீட்டாவதில்லை. தீட்டு என்றால் நீ மரித்தவனாவதில்லை. உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வருமானால் கடவுளுடைய நாமத்திற்கென்று நீ இழந்தவற்றைகளை திரும்ப அவர் தருவார். இழந்த உன் கணவனையோ மனைவியோ உன் பிள்ளைகளே அல்ல, நீ இழந்து போன உன் ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு தருவார். இந்த நாளில் அதை ஆண்டவருக்கு கொடுப்போமா? நீங்கள் எரேமியா 30:17 வாசித்தீர்களானால், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர்கள் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பன், நீ உன் காயங்களை ஆற்றுவேன். I will restore to you your health and I will heal you of your wounds. நீ தள்ளுண்டவள், தள்ளுண்டவள், நீ விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லிவிட்டார்கள். நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருக்குமானால், God's word, அதுதான் விதைத்தானியம், அது உனக்குள் இருக்குமானால் உன்னை இதுவரை தீட்டுப்படுத்திக் கொண்டிருந்தவைகள் அத்தனையும் மாற ஆரம்பிக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ சுமக்க ஆரம்பித்தவுடன் உன் தீட்டு நீங்கி நிற்கிறது. வேறு தீட்டு உன்னை தீட்டுப்படுத்துவதில்லை. நீ இழந்தவைகளை திரும்ப பெற்றுக் கொள்வாய். கர்த்தர் ஆச்சரியமான, Jesus not only died for our sins, he took our pain and carried our infirmities. His stripes we were healed. உன்னுடைய சுகத்தை அவர் உனக்கு கொடுக்கிறதுக்காக மரிக்கவில்லை. He died for your sin. ஆனால் நீ எனக்காய் மரித்தார் என்று நினைக்கும் பொழுது அவருடைய தழும்புகள் உன்னை சுகமாக்குகிறது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைக்கலாம், ஏசாமி ஏத்துக்கிட்டே எனக்கு சுகம் ஆயிரும். இல்ல, ஏசாமி ஏத்துக்கிறதுக்கு உன்னுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு. ஆனால் உன் பாவங்கள் கழுவப்பட்ட பின்பு நீ அவருடைய தழும்புகளை விசுவாசிக்கிறவனாய் மாற வேண்டும். நீ அவருடைய இரத்தத்தை விசுவாசித்தாய், உன் பாவங்கள் கழுவப்பட்டது. நீ அவருடைய தழும்புகளை விசுவாசிக்க வேண்டும். அப்போ உன்னுடைய திராட்சரசம் மட்டுமல்ல, உன்னுடைய அப்பமும் உனக்கு தேவை. அதனால்தான் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நான் வருமளவும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ உனக்கு சுகம் வேண்டுமானால் நீ ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய் இருந்தாலும் உனக்கு சுகம் ஏன் கிடைக்கவில்லை? தழும்புகளை விசுவாசிக்கவில்லை. தழும்புகள் உனக்காய் ஏற்பட்டது. அவர் not only died for your sin, he took our pain and carried our infirmities, and by his stripes we were healed. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த கால வேளையிலே கற்றுக் கொடுக்கிறது அதுதான். அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இழந்து நீ எதையும் சாதித்து விட முடியாது. அது இல்லாமல் நீ இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசியாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அந்த முடிவை நான் உங்களுக்கு தரவில்லை. ஆனால் அதை எப்பொழுது தருவேன்? அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாய் இருக்க வேண்டும். சில பேர் நான் திருட போறேன், இன்னைக்கு நான் நல்ல ஒரு வசதியான வீட்டுல திருடு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணா ஆண்டவர் கொடுத்துருவாரா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நம்ம அப்படித்தான் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியம் இல்லாதத, கர்த்தருக்கு சித்தம் இல்லாதத, கர்த்தர் விரும்பாததை நாம் ஜெபிக்கிறோம். ஏதோ திருடன் ஜெபம் பண்ணாதான் தப்புன்னு நினைக்கிறோம். நாமளே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் பண்ணா அது தப்புதான். மேபி யூ லாஸ்ட் a job. ஆனா God is going to restore it. அவரால் திரும்ப உனக்கு தர முடியும். Maybe you lost because you made a bad investment. நீ தவறான மொழியிலே, தவறான வழியை, தவறான முறையிலே எதையோ நீ இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம். உன் வாழ்க்கையை, பணத்தை மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய பெருமைகள் எல்லாம் தவறாய் விதைக்கப்பட்டிருக்கலாம். that is also loss. அதுதான் இழப்பு. இழப்புனா என்ன? என் புருஷன் இழந்துட்டான், மனைவி இழந்துட்டேன், என் குழந்தைங்க, அந்த இழப்பு அல்ல. அது கடவுளுடைய காட்ஸ் வில்லிலே இருக்கிறது. அதை நம்ம தொடவே முடியாது. கடவுள் தன் சித்தப்படி செய்திருக்கிறார். அது ஏன் எதற்கு என்று கேட்க நமக்கு தகுதி இல்லை. உனக்கு ரட்சிப்புக்காக அவருடைய கிரேஸ் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ரீஸ்டோருக்கு ஒரு இரக்கம் தேவை. என்ன இரக்கம் தேவை? எந்த ரீஸ்டோர் கிடைக்கும்? நீ தவறாக விதைத்திருக்கலாம், நீ தவறாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை தேவனால் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் முடிந்ததை அவர் ஏன் கொடுக்கவில்லை? அப்படியானால் அவருக்கு முடியவில்லையா என்று அர்த்தம் அல்ல. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. நீ உன் ஆண்டவருக்கு உன்னை ஒப்படைக்கும் பொழுது, உன் ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் நீ திரும்ப கொடுக்கும் பொழுது, God is going to restore all your lost என்றால் தேவநாமத்தின் மகிமைக்காக அது திருப்ப கொடுக்க முடியும். It was God's idea to restore you. It was God's idea to bless you. அவர் நீதியுள்ள தேவன். God's idea to give you his success and his blessings in his provision, in his prosperity. That is God's idea. But that God's idea உனக்குள்ளே கிரிய செய்ய வேண்டுமானா நீ எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு வருவதற்குள்ளதாய் நீ பரிசுத்தமுள்ளவளாய் மாற வேண்டும். Whatever they prophesied would be restored is going to happen before Jesus returns. உன் வாழ்க்கையில் இயேசு வரும் வரைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறாது. இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் வருவதற்கு முன்பதாக நீ மனம் திரும்பும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்டவைகள் நிறைவேறும். இயேசு அதை நிறைவேற்ற வருவார். இயேசு நிறைவேற்ற வருவார். We connect to God not through our perfection. நான் பரிசுத்தமானவள், நான் நீதிமான், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் ஊழியக்காரர்களை தாங்குகிறேன், இதெல்லாம் இல்ல. அவள் ஊழியக்காரனை தாங்கினதால் அந்த பெண்ணுக்கு அவருடைய மகன் சுகம் கிடைக்கவில்லை. ஊழியக்காரனின் வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்ததினாலே அவருடைய மகனும் உயிர் பெற்றான். பிற்காலத்திலே அவளுக்கு எல்லாம் திரும்ப கிடைத்தது. அவள் ஊழியக்காரனை தாங்கினாள், ஆனாலும் அவருடைய பிள்ளை மரித்து போனான். ஊழியக்காரனை தாங்கினாள், ஆனாலும் அவள் எகிப்தில் வாழ வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனால் அவள் ஊழியக்காரனை தாங்கினதை கர்த்தர் மறக்கவில்லை. மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். திரும்ப தன் தேசத்திற்கு வரும்பொழுது என்ன கிடைத்தது? ஆமா, மகனோடு கூட எகிப்தில் போய் வாழ்ந்தாள், உயிர் பெற்ற மகனோடு. திரும்ப வரும் பொழுது தன் மகனை அல்ல, தனக்குரியது எல்லாவற்றையும் அவள் திரும்ப பெற்றுக் கொடுத்தாள். கர்த்தருடைய வார்த்தை எங்கு வருகிறதோ அங்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். He will return the curse into blessing. உன்னுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு இயேசு சிலுவையில் மரித்தார். இயேசு சிலுவையில் தொங்கினார். இயேசு ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினார். Get ready.
இயேசு உனக்குள் வரும்படி, வார்த்தை உனக்குள் கிரிய செய்ய, வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய அவர் வந்தார். ரெடி டு எக்ஸ்பெக்ட் யுவர் ரீஸ்டோர் ஆல் யுவர் டெட் திங்ஸ். திரும்ப உயிர்ப்பிப்பதை நீ பெற்றுக்கொள்ள உன்னை இந்த மாதத்தில் ஆயத்தப்படுத்திக் கொள். இந்த நாள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற நாள். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது உன்னிடத்தில் வருவதற்கு, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக நீ கீழ்ப்படிய கற்றுக்கொள். அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். அதை தடுக்க ஒருவராலும் முடியாது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு பலனும் ஞானமும் அறிவும் புத்தியும் தந்து இந்த நாளில் இயேசு உங்களுக்கு அதை செய்யும்படி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்வோமாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சொல்லுகிறார், உனக்கு எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பே, நீ இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.